யூடியூப் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் தீபாவளி லீவுக்காக ஊர் கிளம்பி போனோம். ஸோ அந்த ட்ராவலிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே ட்ராவலிங்கில் ஹோட்டல் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேபி நம்ம ட்ராவலில் கூட ட்ரெயினில் வாங்குகிற ஃபுட்ஸ் கூட ரொம்ப ஹைஜீனாக இருந்த மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி வீட்டிலேருந்து கொண்டு போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் எங்கள் ட்ரெயின் டைம் பார்த்திங்கன்னா 1 ஆஃப்டர்நூன். ஸோ நாங்கள் அப்போது எக்மோர்லேருந்து 1 ஏறினோன்னா மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7:30 8 கிட்ட எங்கள் நேட்டிவ் ரீச் ஆயிடுவோம். எங்களுக்கு நியர்லி 1 டே ட்ராவல் வருது. அப்போது நம்ம எல்லாமே கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னா நமக்கு சம்டைம் ட்ராவல் ஒத்துக்கிடாமே ஆயிடக்கூடாது. நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ட்ராவலுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக போன மாதிரி இருக்கும். அதனால தான் அங்கே வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ராவலிங்கில் நைட்டுனாலே சப்பாத்தி தான். ஏன்னா அதுதான் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாரோடைய மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபுட் பார்த்திங்கன்னா ஃபார் ட்ராவலுக்கு கர்ட் ரைஸ் தான். அதுவுமே எம்டி கர்ட் ரைஸ் விட தாளித்து கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ராவலுக்கு. இப்போ தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கப் நிறைய கட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி இவ்வளவும் எடுத்துருக்கிறேன். தாளிச்சிட்டு தயிரை ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக தயிரை ஆட் பண்ணவுமே அடுப்பு அணைச்சிடலாம். கொஞ்சமாக தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்க நேரம் போட்டு விரவிடக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டு தயிரில் போட்டு விரவி வச்சுருங்க. அப்போனா தான் நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் மெயின் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. இது கர்ட் ரைஸ் அண்ட் சப்பாத்தி. இன்னும் இதுக்கு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ சமைச்சிட்ருக்க நேரமே பார்த்திங்கன்னா செம்ம பசி ஆயிடுச்சுது. சரி ஓகேன்னு சப்பாத்தி போட்ட நேரமே எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி போட்டிருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ சப்பாத்தி வித் சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணாதனால ஒவ்வொரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம். ப்ளஸ் காஃபி. நம்ம ஊருக்கு போகிறது ஒரு ஜாலியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கெலாம் யார் தண்ணி ஊற்றுவாங்க? ஊருக்கு போயிட்டோன்னா அந்த 1 வீக்குன்னு ஒரு சின்ன கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊர் போயிட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வாடி போயிடுது எப்போதுமே. பட் இந்த கிளைமேட் அப்பப்போ கொஞ்சம் ரெயின் இருக்கனால செடி தப்பிச்சிரும்னு நினைக்கிறேன் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும். சைட் டிஷ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுது. கர்ட் ரைஸுக்கு ஒரு சூப்பரான காம்போ சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எப்போதுமே பொட்டேட்டோ ஃப்ரை தான். அண்ட் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு. ஸோ உருளைக்கிழங்கு வதக்கிட்டு இருக்கிறேன். அண்டு தக்காளி பல்லாரியுமே கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான், எல்லா வேலையுமே ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சப்பாத்தி, தக்காளி தொக்கு அண்ட் கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. எப்போவுமே நம்ம ரெகுலராக வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஈஸியான ஒரு ஃபுட் மெனு. அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேஷ்யூஸ் எடுத்துருக்கிறேன். நான் எதுக்காக பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸ் கொண்டு போனால் திருப்பி அதை வாஷ் பண்ணி அதை கேரி பண்ணணும். அது ஒரு வெயிட்டாக இருக்கும். வெயிட்டுன்னு இல்லை, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு போன மாதிரி இருக்கும். இதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ, சாப்பிட்டு அப்படி தூக்கி தூர போட்டுடலாம். ஸோ ஃபைனலாக ஓலா ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். அதாவது நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து கிண்டி வரைக்கும். அப்புறம் கிண்டிலேருந்து லோக்கல் ட்ரெயின் ஏறி எக்மோர் போய் எக்மோர்லேருந்து தான் எங்களோட ட்ரெயின் 1 ஊருக்கு போகணுனாலே எங்கேருந்து தான் இப்படி மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும்னே தெரில. என்ன கவலை கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போன நேரமும் ஜாலியாக இருக்கும் மனசுக்கு. அதே இது ரிட்டன் அங்கேருந்து வர நேரம் பார்த்திங்கன்னா அதை விட ஒரு சோகம் எதுவுமே இருக்காது. அழுகை மட்டும்தான் வராது, அழுகை அடக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. எப்போதுமே நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ட்ரெயின் டைம் பார்த்திங்கன்னா 1 தான். பட் நாங்கள் 12:15 ஸ்டேஷன் வந்தாச்சுது. அண்டு ட்ரெயினுமே நின்றுட்டு இருந்துச்சுது. 12:30 ஏறி உட்காந்துட்டோம். ஏசி கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் ஏறி உட்காந்து கொஞ்ச நேரத்தில் செம பசி ஆயிடுச்சுது. ஸோ கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுது. என்ன தான் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் கூட இந்த கம்ஃபர்ட் நம்ம கிடைக்காது. வீட்டிலேருந்து கொண்டு வர ஹோம் ஃபுட்டோட கம்ஃபர்ட்டு. ட்ரெயினுமே கிளம்பிட்டுது. அண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபைனலாக நம்ம ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். மார்னிங் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக அதை மலைச்சாரலாக இருந்துச்சு ஏர்லி மார்னிங். அண்ட் ட்ரெயினில் சமோசா, டீ, காஃபிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு டீயும் ஒரு சமோசாவும் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் ஃபைனலாக எங்களுடைய நேட்டிவ் ரீச் ஆகிட்டோம். இப்படி தான் இருந்துச்சு எங்களுடைய ட்ராவல். உங்களுக்கு எங்களுடைய ட்ராவலிங் vlog ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.